எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே தெரிகிற அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மீன் வறுவல். இதற்கு தேவையான பொருட்கள் 3 மீன் பீஸு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 30 நிமிஷம் மீனை நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் நல்லா அதில் சேர்ந்து டேஸ்ட்டாக நல்லா வரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி தவா வச்சுட்டு, தவா சூடாயிடுச்சு, கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிடுவோம். இப்போ ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு மெதுவாக ஒவ்வொரு மீனாக எடுத்து போடுங்க. திரும்ப மேலே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அதை திருப்பி போட்டுருவோம். அப்படியே மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விடுங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ 4 பல்லு பூண்டு எடுத்து தட்டி மேலே அப்படியே தூவி விடுங்க. அது மேலேயே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு விடுங்க. மீனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வாசனை நல்லா கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீனோட பேர் காணாங்கத்தை மீன். இது என்னோட ஃபேவரட் மீன். நான் இதை இப்படி தான் வறுப்பேன். நீங்கள் வறுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க. நன்றி.